அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. தயவு செய்து யாருமே இந்த பதிவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை அப்படிங்கிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்தோட அமாவாசை, பரபவ ஆண்டோட முதல் அமாவாசை. அதனால் இந்த வருஷம் நம்ம எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அதீதமான பணவரவானது உண்டாகணும், செல்வ செழிப்பானது உண்டாகணும், பொருளாதார முன்னேற்றங்களானது உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த ஒரு வேர் வழிபாட்டை பார்த்திங்கன்னா செய்ய போகிறோங்க. நம்ம இல்லங்களிலே பார்த்திங்கன்னா செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசைக்குமே பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகளை பார்த்திங்கன்னா தவறாமல் செய்யலாங்க. இந்த வேர் வழிபாட்டை செய்யும் பொழுது அவ்வளோ நன்மைகளை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆணித்தரமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வேரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்களில் பார்த்திங்கன்னா வைக்கணுங்க. இந்த வேர் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் கிடைக்கிது அப்படின்னா சில இடங்களில் இருக்கக்கூடிய வேரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துல மறுபடியும் பார்த்திங்கன்னா புது வேரை பார்த்திங்கன்னா வைக்கணும். ஸோ இந்த ஒரு முறையை பார்த்திங்கன்னா நீங்கள் பின்பற்றி வரணுங்க. இந்த வேர் வழிபாட்டை எப்படி செய்யணும், அதை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறத குறித்து எல்லாமே தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வேரை பார்த்திங்கன்னா நீங்கள் கிடைச்சதா அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்திங்கன்னா பார்க்குற உடனே நீங்கள் இந்த வேரை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேரை பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த வேரை வைப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ அல்லது கண்ணாடி டப்பாவோ பார்த்திங்கன்னா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா எவர் சில்வர் பாக்ஸை மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக்காக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கண்ணாடியாக கூட இருக்கலாங்க. ஸோ அந்த 2 இதை தவிர பார்த்திங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வேரை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நிழலில் பார்த்திங்கன்னா உலர்த்தி காய வச்சுக்கணுங்க. வெயிலில் காய வச்சா சீக்கிரமாக காஞ்சிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிழலில் காய வைப்பது ரொம்ப சிறந்தது. வெயிலில் காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப சுருண்டிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிழலில் காய வைப்பது ரொம்ப சிறந்தது. இந்த செடி பார்த்திங்கன்னா வெயிலில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா பார்த்திங்கன்னா இந்த செடி காஞ்சிருக்காது, தளன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த வெயில் டைமில் கூட பார்த்திங்கன்னா இந்த குப்பை மேனி செடியானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா ஒரு துளிர் விட்டு நல்லா இருக்கும். ஸோ அதனால் நிழலில் காய வைப்பது ரொம்ப சிறந்ததுங்க. நிழலில் காய வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதனுடைய வேர் பார்த்திங்கன்னா சுருக்கங்களை கொடுக்காது. இது காஞ்சாதான் இதனுடைய சக்திகள் நமக்கு முழுவதுமாகவே கிடைக்கும். இப்போது இந்த செடியை எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம எடுக்கும் பொழுது அந்த செடியை எடுக்கும் பொழுதுங்க சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா நம்முடைய நன்மைக்காக தான் இந்த செடிகள், கொடிகள், தாவரங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அந்த காலத்தில் இருந்தே இந்த மூலிகை பார்த்திங்கன்னா உலக மூலிகை மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்போ தான் பார்த்திங்கன்னா மருந்து, மாத்திரை, சிறப்பு இது எல்லாமே இருக்குது. பட் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கஷாயம், அந்த வேறு மரத்தோட பட்டை, அதில் கஷாயங்கள் எல்லாம் வச்சு குடிப்பாங்க. அதில் ஒரு மூலிகை தான் இந்த குப்பை மேனி செடி அப்படிங்கிறது. இந்த குப்பை மேனி தகரத்தை கூட தங்கமாக மாற்றும், நம்மளுடைய மேனியை தங்கம் போல பளபளப்பாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தது தான் இந்த குப்பை மேனி. ஸோ இந்த ஒரு செடி மருத்துவத்தில் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இதை நம்ம சில வழிமுறைகளில் எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கும் பொழுது பணச்சேர்க்கை அப்படிங்கிறது அபரிமிதமான பணச்சேர்க்கையானது உண்டாகும். கடன் என்பது முற்றிலுமே நீங்கும். அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தோட முதல் அமாவாசையே வெள்ளிக்கிழமையில் வரதுனால நம்ம சுக்கிரஹோரை நேரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த பண்ண போகிறோங்க. இதை நம்ம இப்படி பண்ணும் பொழுது நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள்ளே யாருமே பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. நீங்கள் காலையிலேயே முன்னோர்களுக்கான படையலை பண்ணிவிட்டு 1லிருந்து 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமில்
அட்லீஸ்ட் உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்துலையாவது நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைங்க. எந்தெந்த இடங்களில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கசகசா எடுத்துக்கணும். கொஞ்சமாக கசகசா எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 அல்லது ₹50, ₹20, ₹100 வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். உங்களுடைய இஷ்டம்தான். எப்படி வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல் ஒரு வேர் மட்டும் வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடி இருக்கணும். திறந்த மேனி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வைக்கக்கூடாது. அது ரொம்ப தவறுதலானது. திறந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வைப்பது ரொம்ப தவறானது. இந்த பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மூடி போடுற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். கசகசாவை வச்சுட்டு அதன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூபாய் வைக்கணும். ரூபாய் நோட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டு உங்களுடைய கிச்சன்லேயோ இல்லை பூஜை ரூம்லேயோ இதை நீங்கள் வச்சுடுங்க. அடுத்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பணம் இல்லை எதுவுமே வைக்க வேண்டாம். ஜஸ்ட் வேரை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதுமானது. இப்போ இந்த செடியை எடுக்கிறீங்கள, எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா காய வச்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு படக்கூடாது, நம்மளுடைய நகங்களும் படக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த வேரை எடுத்து காய வச்சுட்டதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அந்த வேரை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணுவது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய நகங்கள் படக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. இரும்பு படக்கூடாது. இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மரம், கல் இதில் வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வேரை வந்து எடுத்துட்டு இதில் மஞ்சள் பூசிட்டு தான் இதில் வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த செடியை எடுத்து அந்த வேரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கை நகங்களாலோ அல்லது இரும்பாலேயோ கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடாதீங்க. ஒரு மரத்தாலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே அந்த கல்லாலேயோ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி அந்த வேரை வந்து நிழலில் காய வச்சுட்டு அதன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சுக்கரைஹோரை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த வேருக்கு நீங்கள் மஞ்சள் தடவி பூசி குங்குமம்லாம் கூட வச்சுக்கலாம், தவறுகள் கிடையாது. வச்சுட்டு கசகசா, ரூபாய் நோட்டுகள் இந்த மாதிரி வச்சு அந்த பாக்ஸை மூடி உங்களுடைய கிச்சன்லேயோ அல்லது சமையல் அறையிலையோ வந்து வைத்துக்கோங்க. இப்படி தாங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் கூட இந்த வேரை வச்சு நீங்கள் கட்டிடலாம். எந்த ஒரு கெட்ட சக்திகளும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டாது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தும் பொழுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் தான் நீங்கள் வைக்கணும். ஜஸ்ட் ஒரு அகல் அல்லது ஒரு செரமிக் பிளாட் இல்லை கண்ணாடி பவுல் இது ஏனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுல் பெருசாக இருந்தால் முழுசுமாக கூட நீங்கள் கல்லுப்பு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு இந்த வேரை வந்து பார்த்திங்கன்னா அது மேலே நீங்கள் வச்சுடுங்க. அப்படி நம்ம வைக்கும் பொழுது பணத்தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாக நீங்கிடும். நமக்கு நியாயமான முறையில் வர வேண்டிய பணம் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்திடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். யாராவது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, அவங்க வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வசதியாக இருக்காங்க, ஆனால் அந்த பணத்தை தரமாட்டுறாங்க, நகை வாங்கிட்டு என்கிட்ட திரும்பி தரவே இல்லை, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய வீடு, நிலம் இதெல்லாம் இன்னொருத்தவங்க கிட்டே இருக்குது, அவங்க உங்களுக்கு தரமாட்டுறாங்க, ஏமாத்துறாங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பணம் உங்களிடம் வந்து சேரும். தடைகள் எல்லாமே நீங்கிடும். பணம் வந்து பல வகையில் அபிவிருத்தியாகும். ஏன்னா இது வந்து தன ஆக்கர்ஷண சக்தியை உடையது தான் இந்த குப்பை மேனி வேர்.